தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துவதில் அதிகாரிகள் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு தனியார் சுவர்களில் உள்ள அரசியல் விளம்பரங்களை கட்டாயம் அகற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். வேட்பாளர் மற்றும் கட்சிகளுக்கான தேர்தல் செலவு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்க நுழைத்தவர்களின் சதியை முறியடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலில் அதிக வெற்றியை பெற்று தருபவர்களுக்கு தான் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அடுத்த திமுக ஆட்சியில் சீனியாரிட்டி என்பதெல்லாம் 2ஆம் பட்சம்தான் என்றும் தெரிவித்துள்ளார். நம் தொகுதியில் நடப்பது தலைவருக்கு தெரியவா போகிறது என்ற நுணைப்பில் இருக்க வேண்டாம் என மாவட்ட செயலாளர்களை திமுக தலைவர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். 234 தொகுதிகளிலும் தனக்கு கண்ணும் காதும் இருப்பதாகவும் கூறியுள்ளார். சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலினை இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் சந்தித்து பேசினர். T20 உலக கோப்பையை வென்றதற்கு இருவருக்கும் பாராட்டு தெரிவித்த முதலமைச்சர் நினைவு பரிசையும் வழங்கினார். சென்னையில் 978 இடங்களில் 4079 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. 14500 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை ஒப்படைக்க சென்னை காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. 2375 உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் உள்ள நிலையில் இதுவரை 1191 துப்பாக்கிகள் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல் ஆனதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பறக்கும் படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு ஊர்களில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் காரில் எடுத்து செல்லப்பட்ட 14 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அடகு வைத்த நகையை மீட்க பணத்தை கொண்டு சென்றதாக கூறியவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததிலிருந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய்க்கு மேல் ஆவணம் இன்றி கொண்டு செல்ல முடியாது என்று மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்துள்ள தமிழக ஆந்திர எல்லையில் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். 2 மாநில வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் 3 மாநில எல்லை பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் எடுத்து வரப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் கொடிகள் மற்றும் தொப்பிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திமுகவின் வரைவு தேர்தல் அறிக்கை இன்று திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. கனிமொழி எம்பி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, விலைவாசி உயர்வை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாமகவின் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய ராமதாஸின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது.
தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் ராமதாஸ் மனுவை விசாரிக்க கூடாது என்று அன்புமணி தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் +2 மாணவி கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேரிடம் DNA பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாணவியின் பெற்றோர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான வழக்கில் மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்வில் வெற்றி பெற வைப்பதாக கூறி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தது குறித்து ஊட்டி மகளிர் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே ரவுடி தொப்பை கணேஷ் என்பவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றுள்ளனர். தொழிலதிபர் வீட்டில் புகுந்து 25 லட்சம் ரூபாய் ரொக்கம், 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் மலை பகுதிகளில் மீண்டும் கடும் பனிப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. வீடுகள், சாலைகள், வாகனங்கள் பனிப்போர்வை போர்த்தியது போல் காட்சியளிப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படம் சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் பிரிவில் ஆஸ்கர் விருதை வென்றுள்ளது. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்களிடம் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தது.